இண்டிபெண்டன்ஸ் டேக்கு எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணினோம். சரி பையன் சொன்னால் மாலுக்கு போகலாம் அப்படின்னு. சரி ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கெட் ரோடு பக்கமாக இருக்க மாலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஏரியாவில் வந்து நாங்கள் அந்தளவுக்கு வெளியில் வந்து சாப்பிட்டு கிடையாது. ஆனால் அங்கே வந்து உடுப்பி, நாகார்ஜுனா இந்த மாதிரி ஹோட்டல் இருந்தது. சரி லாஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போது அந்த கடையில் வந்து பயங்கர க்ரௌடாக இருந்து எங்களால் போக முடியல. ஏன்னா பசங்களை வச்சுட்டு ரொம்ப நேரம் நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேறு ஒரு சின்ன கடையில் போய் சாப்பிட்டு வந்துட்டோம். இந்த வாட்டி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு உடுப்பிக்கு போனோம். அங்கே போய் வந்து பிரியாணி பையனுக்கு பிரியாணினா ரொம்ப இஷ்டம். ஸோ பிரியாணி ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு போன்லெஸ் 2 இருந்தது. அதில் வந்து போன்லெஸ்ஸே போதும் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆர்டர் பண்ணாங்க. ஆனால் 4 வேண்டாம், 2 போதும், நிறைய இருக்கும், வேணும்னா திரும்ப ஆர்டர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி 2மே நிறைய இருந்தது. குவான்டிட்டி நிறைய இருந்தனால இதுவே ஜாஸ்தின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கபாப் ஆர்டர் பண்ணாங்க. ஏன்னா மாலுக்கு போக வேண்டி இருக்கனால அங்கேயும் வந்து சின்ன சின்னதாக ஸ்நாக்ஸ் வந்து பசங்க கண்டிப்பாக ஐஸ்கிரீம் அது இதுன்னு கேட்பாங்க இல்லையா, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் போதும் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணோம். ஆனால் பிரியாணி சான்ஸே இல்லைங்க, பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் போனால் உடுப்பிக்கே போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. அப்படி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். பையனும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி லீவ் கிடைக்கும்போது இதுதான் இந்த மாதிரி வெளியில் போய் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியுது. மற்ற நாளில் வந்து வீக்லி ஒன்ஸ்னால நம்மளால் வெளியிலலாம் போக முடியல. இப்போ ஹஸ்பண்டை சரி அவங்கள வந்து தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் எங்கேயாவது அப்படியே போயிட்டு அப்படியே வந்துடுறது. 3 டேஸ்னால இந்த நாள் நெக்ஸ்ட் டே வந்து அப்படியே ஷாப்பிங் வெளியில் டிமார்ட் இந்த மாதிரி போகணுன்னு ஒரு ஐடியா இருக்குது. அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து மாலுக்கு போகலான்னு பிளானு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அன்றைக்கி டே வந்து நல்லா இருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.